ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் டைப் 2ல் பார்ட் 3 இதான் லாஸ்ட் பார்ட்டு. இதுக்கப்புறம் இந்த டைப் 2ல் இருக்க 3 பார்ட்டுக்கு சேர்ந்து டெஸ்ட் நடக்கும் நம்ம யூடியூப் சேனலில். நெக்ஸ்ட் வீடியோ அது போஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஷின் போஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து 1 or 2 hours கழிச்சு போஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க, அதை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. ஓகேவா? 75 நாட்களுக்கு பிறகு, இந்த கொஷின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பார்த்துங்க. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறைப்பிகள் மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்கள் அந்நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் ஒப்பந்தம் என்ன போகிறாங்க, 40 ஆண்கள் 150 நாட்கள் 540 விசைப்பொறி தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 75 நாட்களுக்கு பிறகு 180 மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. இதுமாரி மிச்சம் ரிமைனிங் இதை முடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை ஆள் தேவைன்னு கேட்குறாங்க. இதுலேருந்து நீங்கள் கொஷின் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆண்கள் வந்து 40, M1ங்கிறது 40, D1ங்கிறது 75 நாட்கள் முடித்தாங்க. பார்த்தீங்களா, எத்தனை முடித்தாங்க? 180 விசைப்பொறி. அதுதான் வந்து D1 75, W1 180. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். D2ங்கிறது இப்போ 150 நாட்களில் 75 நாட்கள் போயிருந்தா மீதி 75 நாட்கள். W2ங்கிறது வந்து 540 விசைப்பொறி. ஓகேவா? ஃபஸ்ட்டு எத்தனை மொத்தம் 540 விசைப்பொறி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை முடிக்கிறாங்க? 180 முடிக்கிறாங்க. பேலன்ஸ் எத்தனை முடிக்கணும்? இன்னும் 360 முடிக்கணும். அப்படின்னா அது வந்து W2ல் வரும். ஓகேவா? கொஷின் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அதுதான் நான் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? W2 = 360. இப்போ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M1 × D1 / W1 = M2 × D2 / W2. ஓகேவா? அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 75 டேட்டா கேன்சல் ஆகிடும். இதில் இருக்க 0 அதில் இருக்க 0வும் கேன்சல் ஆகிடும். 18 டேபிள்ஸில் 36 வந்து 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? நமக்கு தேவை M2. இங்கே டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். 40 × 2 80 வந்துடும். ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டேரெக்டாக எண்கள் கேட்கல. ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் தேவை? மொத்தம் 80 பேர் தேவைன்னு வந்திருக்கா? நமக்கு ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க, பேலன்ஸ் 40 பேர் தான் நமக்கு தேவை. ஆன்சர் வந்து 40ன்னு போடணும், அதை கழிச்சிக்கணும். ஓகேவா? வந்த ஆன்சரில் பழைய ஆண்களை கழிச்சிக்கணும். கூடுதலாக அப்படின்னு கொஷினில் கேட்டாலே நீங்கள் இதுமாதிரி கழிச்சிக்கணும். ஓகேவா? இதற்கு பாருங்கள், கூடுதலாக எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கழிச்சிக்கணும். ஓகேவா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க ரெண்டாவது கணக்கு போகலாம். 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்கள் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்கிறது எனில் 1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்கள் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. 6 சரக்கு வண்டி அப்படிங்கிறது M1, D1ங்கிறது 5 நாளில் முடிக்குது. எவ்வளோ டன் சரக்கில் இடம்பெயர்க்கிறாங்க? 135. அப்படின்னா அதான் ஒர்க் W1. ஓகேவா? M2 வந்து எத்தனை சரக்கு வண்டிகள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூடுதலாக தேவைன்னு கேட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொத்தம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூடுதலுக்கு மைனஸ் பண்ணணும். M2 கண்டுபிடிச்சிங்க. D2ங்கிறது 4, W2ங்கிறது 180. அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? 5 டேபிள்ஸில் 135 வந்து 27 டைம்ஸ் இருக்கும். 6ம் 27ம் 3 டேபிள்ஸ் அடிக்கும். இது 2 டைம்ஸ் இருக்கும், இது 9 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே இருக்க 2 அங்கே இருக்க 4 அடிக்கலாம். 2 டேபிள்ஸில் 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 9 டேபிள்ஸில் 1800 வந்து 200 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 டேபிள்ஸில் 200 வந்து 100 டைம்ஸ் இருக்கும். நமக்கு தேவை M2 = 100ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ஏன்னா கூடுதலாக கேட்டிருக்காங்க. இப்போ 100ல் ஃபஸ்ட்டு இருக்க ஆளை கழிச்சிருங்க. கூடுதலாக நமக்கு 64 சரக்கு வண்டிகள் தேவைப்படுகிறது. ஓகேவா? நல்லா பார்த்துங்க, நான் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே அடித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ M1 அப்படிங்கிறது வந்து 36, D1 அப்படிங்கிறது வந்து 12, W1 அப்படிங்கிறது 700. ஓகேவா? M2ங்கிறது 24 இயந்திரம் கொடுத்துட்டாங்க. D2ங்கிறது 18 நாள். எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம W2 தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 டேபிள்ஸில் 24 வந்து 2 டைம்ஸ் வரும். 18 டேபிள்ஸில் 36 வந்து 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? இந்த 2 கேன்சல் ஆகிடும். டேரெக்டாக W2 = 7000 வந்துடும். ஓகேவா? அப்படின்னா 70000 சிமெண்ட் பைகள் தேவைப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போம். 60 இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் 4850 செல்லிடை பேசிகளை உற்பத்தி செய்கின்றன எனில் 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எத்தனை செல்லிடை பேசிகளை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ரெண்டாவது இதில் வந்து செல்லிடை பேசிகள் அப்படின்னா W2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். M1 வந்து 60, இந்த H1 வந்து 5, W1 வந்து 4850. ஓகேவா? M2ங்கிறது 25, H2ங்கிறது 6, W2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் மணி நேரம் கொடுத்துக்கிறதுனால H, டேஸ் கொடுக்கல. ஓகேவா? நாட்கள் கொடுக்கல, அதனால D எடுத்துக்கல. H, M1 × H1 / W1 = M2 × H2 / W2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 0க்கு அந்த 0 போயிடும். இந்த 6 அந்த 6 கேன்சல் ஆகிடும். 5 டேபிள்ஸ், இந்த 5 டேபிள்ஸ் எது அடிச்சிங்கன்னா 5,
நெக்ஸ்ட் நமக்கு தேவை W2. இந்த W2 அந்த பக்கம் போய்டும், இந்த 485 இந்த பக்கம் போய்டும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது இங்கே போய்டும், இது இங்கே போய்டும். அப்படின்னா W2 = 5 × 485. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2425 வரும். ஓகேவா? அப்போ எத்தனை செல்லடைபேசிகள் தேவை? 2425 2425 செல்லடைபேசிகள் வந்து தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது கணக்கு. நம்ம முன்னாடி பார்த்த 2 வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த சம் எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் எப்படின்னு பண்ணுங்க. கூடுதலான்னு கேட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கிறோமோ அதை ஃபஸ்ட் இருக்கிறதுல மைனஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். 5th சம் பார்ப்போம். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்கள் முடிப்பார் எனில் 13 நாட்கள் அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதில் வந்து ஆட்களும் நாட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி ஃபார்முலா மாதிரி M1 × D1 = M2 × D2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 13 டேபிள்ஸில் 52 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். 7 4s are 28 வரும். ஆன்சர் வந்து 28. இது ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் 6th சம் பார்ப்போம். 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்கள் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை மீட்டர்? 80 மீட்டர். அப்படின்னா W1ங்கிறது 80, ஆண்கள் M1ங்கிறது 6, D1ங்கிறது 15, M2ங்கிறது 16, D2 கண்டுபிடிக்கணும். W2ங்கிறது 256. அப்படியே அடிக்கலாம். அப்படியே அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 16 டேபிளில் 256 வந்து 16 டைம்ஸ் வரும். ஓகேவா? 16 டேபிள்ஸில் 80 வந்து 5 டைம்ஸ் வரும். அடுத்தது அடிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த 5 15 3 டைம்ஸ் வரும். ஓகே, 5 டேபிள்ஸ் 15 வந்து 3 டைம்ஸ் வரும். 6 3s are 18 நாட்கள் முடிச்சிருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பார்த்துங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த மாடல் முடிஞ்சிச்சு. நான் அடுத்து டைப் 3 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் உள்ள டெஸ்ட் கொஷின் வந்து அப்லோட் ஆகும். அப்புறம் 1 hour கழிச்சு ஆன்சரும் வந்து அப்லோட் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.